ஹாய் ஆல். நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் நம்ம வீட்ல தான் இருப்பாங்க. அவங்க போறதா இல்லையான்னு சொல்லி அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும். ஆனா நம்ம வீட்லயே இருந்தா ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க நம்மளுக்குமே. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து முளைக்கீரை செய்யலாம்னு சொல்லி தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். முளைக்கீரை வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க நம்ம வீட்ல வந்து கருணைக்கிழங்கு செஞ்சிருக்கோம். இந்த முளைக்கீரைய வந்து ரூ. 20 குடுத்து தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஆனா அது வந்து ரொம்ப பெரிய கட்டா இருந்ததா, அதனால என்ன பண்றது தெரியாம கொஞ்சம் சுத்திக்கிட்டே இருந்தேன். அது வந்து கூட்டு மாரி வைக்கலாமா? இல்ல மொளக்கீரை வந்து கடைஞ்சிடலாமா? அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி மொளக்கீரை வந்து கடைஞ்சிட்டு குழம்புலாம் எதுவுமே வைக்காம இப்படியே இதோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மொளக்கீரை மட்டும் கடைஞ்சிட்டேன். இந்த கருணைக்கிழங்கு வந்து ஒரு 2 மாசம் மட்டும் வந்து ஒரு நல்லா இருக்காது. அது வந்து ஒரு மாரி நல்லா சிவப்பா நர நரன்னு இருக்கும். நம்ம சாப்பிடவே நாக்குலாம் வந்து நமைச்சல் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏப்ரல், மே இந்த 2 மாசமே வந்து நல்லா இருக்கா. இதுக்கப்புறம் வர கிழங்குலாம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து புதுசா கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, அது வந்து இவங்க தாங்க. இவங்க எப்படி பூத்து குலுங்குவாங்களா? இல்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை.